நிஷா, நம்ம மாமா கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாளைக்குள்ள போகணும்ல. உனக்கு தேவையான ட்ரெஸ், உன் வளையல் எல்லாத்தையும் ரெடியா எடுத்து வச்சுக்கோ, சரியா? அம்மா, அதெல்லாம் நீ சொல்லவே வேண்டாமா. நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேம்மா. எனக்கு தெரியும் மக்களே, நீ எடுத்து வச்சிருவேனே. இருந்தாலும் நான் சொல்லணும்ல. உனக்கு தேவையானது எல்லாத்தையும் எடுத்து ரெடியா வச்சுக்கோ, சரியா? இது என்ன பீரோல உள்ள ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு என்னத்த பார்த்துட்டு இருக்கட்டி நீ? அம்மா, என்னம்மா நீ? நம்ம மாமா கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாளைக்குள்ள போகணும்ல. அதுக்கு நான் என்ன ட்ரெஸ் போடணும், வளையல்லாம் எடுத்து வைக்காண்டாமா. இப்பவே எடுத்து வச்சாதானே பிறகு நம்ம தேடாம இருக்க முடியும். மாமா கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சிட்டு இருக்கியா? எரும மாடு. மாமா கல்யாணத்துக்கு நானும் அப்பாவும் மட்டும் தான் போறோம். நீனும் உன் அண்ணன்காரனும் ஒழுங்கு மரியாதை ஸ்கூலுக்கு போயிருங்க பாத்துக்கோங்க. அம்மா, யாமா இப்படி சொல்றேன்? நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது எல்லாரும் எங்களை கூட்டிட்டு தானமா போவேன். இப்ப மட்டும் யாமா எங்களை விட்டுட்டு தனியாவே போறீங்க? அது சின்ன பிள்ளைல, இப்ப எரும மாடு மாதிரி வயசாயாச்சுல்ல. பெரிய பிள்ளைல ஆயாச்சு. இனி பெரிய படிப்பெல்லாம் படிக்கீங்க. ஒழுங்கு மரியாதை ஸ்கூலுக்கு ஓடிருங்க பாத்துக்கோங்க 2 பேரும். மாமா கல்யாணமா? மாமா கல்யாணத்துக்கு கோயில் கொடைக்குன்னு மாறி மாறி லீவ் போட்டு ஸ்கூல்ல நீங்க தானே ஏச்சுவாங்கணும். கடைசியா கேட்க, நீ கூட்டிட்டு போவியா மாட்டியா? அப்படியா? கூட்டிட்டு போகணுமா? அப்போ நீ செய்ய. நீ ஸ்கூல்ல இருந்து உங்க மிஸ்கிட்ட இருந்து ஒரு பெர்மிஷன் லெட்டர் வாங்கிட்டு வா. நான் கூட்டிட்டு போறத பத்தி அப்புறம் யோசிக்கேன்.